ஒரு குற்ற சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அதோட தொடர்ச்சியாகவும் நீட்சியாகவும் புதிய சட்டங்கள் உருவாகிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு குற்ற சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இந்தியாவோட நிதிநிலை அறிக்கையிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வருஷம் டிசம்பர் 16 22 வயசு மதிக்கத்தக்க ஒரு பிசியோதெரப்பி மாணவி ஒருத்தவங்களும் அவரோட ஆண் நண்பரும் டெல்லியில் உள்ள PVR செலக்ட் சிட்டியில் லைஃப் ஆஃப் பை அப்படிங்கிற படம் பார்த்துட்டு முனிர்கா அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பில் பேருந்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணி அளவில் ஒரு தனியார் பேருந்து வருது. அந்த தனியார் பேருந்தில் இவங்க 2 பேருமே ஏறிடுறாங்க. ஏறினதுக்கு அப்புறம் தான் பார்க்குறாங்க அந்த பேருந்தில் இவங்களை தவிர மொத்தமாக 6 நபர்கள் பயணிக்கிறாங்க, ஓட்டுநர் உட்பட. பேருந்தில் ஏறின உடனே அந்த ஆண் நண்பர் டிக்கெட் கேட்குறாரு. டிக்கெட் 10 ரூபா அப்படின்னு நடத்துனர் சொன்ன உடனே இவருக்கு உடனே சந்தேகம் வருது. துவாரகா வரைக்கும் போகிறதுக்கு 10 ரூபா தான் டிக்கெட்டா அப்படின்னு கேட்குறாரு. இருந்தாலும் டைம் ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்றதுனால 10 ரூபா டிக்கெட்டை வாங்கிட்டு 2 பேரும் பயணத்தை தொடர்றாங்க. இந்த பஸ் ஸ்டார்ட் ஆன உடனே இந்த பேருந்தில் இருக்கிற ஒருத்தர் மட்டும் அந்த ஆண் நண்பர்கிட்ட வந்து இவங்களை பற்றியான டீட்டெயில்ஸ்லாம் கேட்க ஆரம்பிக்கிறார். அதாவது நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்க, எந்த ஊர், ஏன் இந்த டைமில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயங்களெல்லாம் துருவி கேட்க ஆரம்பிக்கிறார். இதை கேட்ட ஆண் நண்பருக்கு முதல்ல சந்தேகமும் அதனை தொடர்ந்து ஒரு சின்ன பயமும் உண்டாகும். இந்த பேச்சு வேறு விதமாக மாறி இந்த கும்பல் அந்த பொண்ணுக்கிட்ட தவறாக நடந்துக்க முயற்சிக்கிறாங்க. இதை சட்டுன்னு புரிஞ்சுக்கிற அந்த ஆண் நண்பர் இந்த பெண்ணை எப்படியாச்சும் இந்த கும்பல் கிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு ரொம்பவே முயற்சிக்கிறார். இந்த 5 பேரும் சேர்ந்து அந்த ஆண் நண்பரை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக அந்த ஆண் நண்பரை இவங்க எல்லாருமே ரொம்ப அடியோடின்னு அடித்து பேருந்துலேயே ஒரு ஓரமாக தள்ளி விட்டுறாங்க. அந்த ஆண் நண்பரும் சுயநடவு இல்லாமல் கீழே விழுந்துடுறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேருந்து ஓட்டுநரோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 6 பேரும் இந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொடூரமாக தாக்குறாங்க. இந்த கொடூரமாக தாக்குனதில் அந்த பெண்ணும் சுயநினைவு இழந்துடுறாங்க. சுயநினைவு இழந்த இவங்க 2 பேரையுமே கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஒரு பேருந்து நிலையத்தில் 2 பேருமே தூக்கி வீசிட்டு அந்த பேருந்து கடந்து போயிடும். மறுநாள் காலையில் 11 மணிக்கு அங்கே சுற்றி இருந்த மக்கள் இவங்களை மீட்டு சப்தார்ஜங் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்காக இவங்களை சேர்க்குறாங்க. அங்கே இவங்களோட உடல்நிலை ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்ததுனால இவங்க ICUவில் வைக்கப்படுறாங்க. இந்த சம்பவம் கிட்டத்தட்ட நாடு முழுக்க பரவி ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இந்தியா முழுக்க ஒரு பேசும் பொருளான ஒரு விஷயமா இந்த விஷயம் மாறிடுது. இதில் உடனே தலையிட்ட அப்போதைய இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் டெல்லியுடைய முதலமைச்சர் ஷீலா தீக்ஷித் அவர்களும் இவங்களை மேல் சிகிச்சைக்காக சிங்கப்பூரில் உள்ள மவுண்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. 24 டிசம்பர் 2012 மவுண்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்ட இவங்களுக்கு தீவிர சிகிச்சை கொடுக்கப்படுது. இவங்க என்ன மாதிரியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத ஒரு ஆய்வறிக்கையாக அங்கே உள்ள ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் வெளியிடுது. அது ரொம்பவே திடுக்கிடும்படியாக இருக்குது. அப்போ தான் தெரிய வருது இவங்க ஒரு 6 பேர் கொண்ட கும்பலால் கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம். இவங்களோட பிறப்புறுப்பானது ஒரு எல் வடிவ ராடால் தாக்கப்பட்டு முற்றிலுமாக சிதைக்கப்பட்டிருந்துச்சு. குறிப்பாக இவங்களோட அடி வயிற்று பகுதி, குடல் பகுதி, கிட்னி வரைக்கும் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிருந்துச்சு அப்படின்னு அந்த ஆய்வறிக்கை சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிமோனியா, பிரெயின் டேமேஜ் உள்ளிட்ட விஷயங்களிலும் ரொம்ப பாதிக்கப்பட்டு இவங்களுடைய உடல்நிலை ரொம்பவே பலவீனமாக இருக்குது அப்படின்றத டாக்டருங்க அவங்களோட ஆய்வறிக்கையில் பதிவு பண்ணியிருந்தாங்க. மருத்துவர்களோட தீவிர கண்காணிப்பில் இருந்த இவங்களுக்கு நிமோனியா, பிரெயின் டேமேஜ் இது எல்லாமே சிவியரானதுனால 29 டிசம்பர் அதாவது இந்திய நேரப்படி காலையில் 2:15 மணிக்கு இவங்க மரணம் அடைஞ்சிடறாங்க. இவங்க மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் இவங்களோட உடலானது இந்திய கவர்மெண்ட் மூலயமா தனி விமானத்தில் தங்களோட சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே காவல்துறையோட முழு பாதுகாப்போட இவங்களோட உடலானது அடக்கம் செய்யப்படும். நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்குன இந்த சம்பவத்தை தொடர்ந்து இறந்து போன பெண்ணுக்கு நீதி கேட்டும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தியும் நாடு முழுக்க நிறைய ஊர்வலங்கள், பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டது. நாட்டில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றும் பெண்கள் அமைப்பு எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த குற்றவாளிகள் எல்லாருக்குமே அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை விதிக்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணோட மரணத்துக்கு நீதி கேட்டு டெல்லியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையே முற்றுகையிடப்பட்டது. இந்த முற்றுகை போராட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு கலவரமாக மாறி அதில் ஒரு காவலர் கூட இறந்து போயிட்டார். கண்ணீர் அஞ்சலி போராட்டங்கள் இது எல்லாம் தாண்டி முறையாக ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி அப்படிங்கிற கமிட்டி அமைக்கப்பட்டது. இந்த கமிட்டி மூலமாக கிட்டத்தட்ட 80,000 பரிந்துரைகள்
மக்கள் கிட்டது கேட்கப்பட்டது. இந்த கேட்கப்பட்ட பரிந்துகள் எல்லாமே இந்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு பெண்களுடைய பாதுகாப்புக்காக இதெல்லாம் செஞ்சால் கட்டாயம் பெண்கள் பாதுகாப்பாக இந்திய திருநாட்டில் இருக்க முடியும் அப்படின்ற சஜஷனும் அந்த கமிட்டி மூலிமா வைக்கப்பட்டுச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 14வது நீதி கமிஷன் அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிவிரைவு நீதிமன்றங்கள் துரிதமாக செயல்படணும் அப்படின்ற விஷயத்தை நோக்கியும் உடனே இந்த நீதிமன்றங்கள் அமைக்கப்படணும் அப்படின்றதுக்காக வலியுறுத்தியும் நிறைய முன்னெடுப்புகள் செய்யப்பட்டது. இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது மெயில் டுடே அப்படிங்கிற பத்திரிகை முதல் முறையாக இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட பெயரை வெளியிட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த சம்பவம் நடந்த நாள்லேருந்து அந்த பெண்ணோட மரணம் வரைக்கும் எந்த பத்திரிகைகளும் எந்த ஊடகங்களும் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட பேரை எங்கேயுமே பதிவு செய்யலை. ஆனால் முதல் முறையாக மெயில் டுடே அப்படிங்கிற பத்திரிகையில் பாதிக்கப்பட்ட பெண்ணோட பேரை முதல் தடவையாக பிரசுரம் செஞ்சார். இதனால் அவர் மீது கிரிமினல் வழக்கு பாயப்பட்டு ஐபிசி செக்ஷன் 228A பிரகாரம் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் இந்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவித்து ஒரு இரங்கல் அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. குறிப்பாக விமன் ஆஃப் கரேஜ் அப்படிங்கிற அவார்டும் இந்த பெண்ணுக்கு வழங்கப்பட்டது. இந்த விஷயம்லாம் ஒரு புறம் போயிட்டு இருக்கிற அதே வேளையில் குற்றம் சாட்டப்பட்ட இந்த குற்றவாளிகளுக்கு என்ன மாதிரியான தண்டனை இந்திய நீதிமன்றம் கொடுக்க போகுது அப்படின்ற விஷயத்த உலகமே எதிர்நோக்கி இருந்துச்சு. குறிப்பாக அரிதான இந்த வழக்கில் நிறைய பேரும் இந்த குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இங்கே உள்ள மனித உரிமை கழகங்கள் மரண தண்டனை இது போல் ஒரு காலகட்டத்தில் தேவையில்லாத விஷயம், இவங்களை மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்னு கூட ஒரு சில மனித உரிமை கழகங்கள் இவங்களுக்கு ஆதரவாக போர்க்கொடி தூக்கியிருந்தாங்க. ஸோ இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் என்ன மாதிரியான தண்டனை பெற போகிறாங்க அப்படின்றத உலகமே எதிர்நோக்கி இருந்துச்சு. இந்த பரபரப்பான சூழ்நிலையில தான் மார்ச் 11ஆம் தேதி 2013 இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளி, அதாவது A1 சொல்லப்படக்கூடிய ராம்சிங் அப்படின்றவர் சிறையிலேயே தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சிறைத்துறை வட்டாரங்கள் ஒரு பரபரப்பான நியூஸை வெளியிடுறாங்க. ஆனால் ராம்சிங்கோட வழக்கறிஞர் தன்னுடைய கட்சிக்காரர் நேற்று வரைக்கும் பேட்மிண்டன் விளையாடி இருந்ததாகவும் சக சிறைவாசிகளோட நல்லாவே பேசிட்டு இருந்ததாகவும் தன்னோட அறிக்கையில் குறிப்பிட்டார். எனவே இந்த மரணத்தில் ஏதோ சந்தேகம் இருக்குது, இதை தொடர்ந்து விசாரிக்கணும் அப்படின்னும் அவர் போலீஸ் தரப்பில் கேட்டுக்கொள்கிறாரு, நீதிமன்றத்தையும் அணுகிறார். குற்றம் சாட்டப்பட்ட இந்த 5 குற்றவாளிகளில் ஒருத்தர் மட்டும் மைனர் அப்படிங்கிறதுனால ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் பிரகாரம் அவருக்கு 3 ஆண்டு கால சிறை தண்டனை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிடுது. மீதி உள்ள 4 குற்றவாளிகள், அதாவது முகேஷ் சிங், பவன் குப்தா, வினய் சர்மா, அக்ஷய் குமார் தாக்கூர், இவங்க 4 பேருக்கும் 13 செப்டம்பர் 2013 மரண தண்டனை, அதாவது தூக்கு தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பிடுது. 2013 இவங்க 4 பேருக்கும் கொடுக்கப்பட்ட தூக்கு தண்டனை எதிர்த்து 2014 டெல்லி உயர் நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்காக போகிறாங்க இந்த 4 பேரும். அப்படி போன போது பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி தூக்கு தண்டனையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறார். 2015 இந்த 4 பேருடைய தூக்கு தண்டனை எதிர்த்த மேல்முறையீட்டுக்கான வழக்கு டெல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வருது. அங்கே உள்ள நீதியரசர்கள் அமர்வு தீபக் மிஸ்ரா, ஆர் பானுமதி, அசோக் பூஷன் தலைமையிலான அமர்வு இந்த வழக்கை கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் தீவிரமாக விசாரிக்கிறாங்க. 2015 வருஷம் தொடங்கின இந்த மேல்முறையீட்டு வழக்கு கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் விசாரிக்கப்பட்டது. இறுதியாக 5 மே 2017 குற்றம் சுமத்தப்பட்ட 4 குற்றவாளிகளுமே அவங்களோட தண்டனையை உறுதி செஞ்சு இவங்க 4 பேருக்கும் தூக்கு தண்டனை அறிவிச்சது உச்சநீதிமன்றம். அதுக்கான தேதியும் நேரமும் கூட உச்சநீதிமன்றம் அன்றைக்கே அறிவிச்சிடுச்சு. இந்த வழக்குகள்லாம் பரபரப்பாக ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பிபிசி ஒரு ஆவணப்படம் வெளியிடுறாங்க. லெஸ்லி உட்பின் அப்படிங்கிறவர் தயாரித்த இந்த ஆவணப்படம் இந்தியாஸ் டாட்டர் அப்படின்னு தலைப்பில் வெளியிடப்படுது. இது ஆக்சுவலாக NDTV தான் முன்னாடி தயாரித்து வெளியிடுறதா இருந்துச்சு. ஆனால் இந்தியாவில் இருந்த ஒரு சில ஊடக கட்டுப்பாடுகளால் பிபிசி நிறுவனம் இதை தயாரித்து வெளியிட்டாங்க. ஒரு பக்கம் ஆவணப்படங்கள்லாம் வெளியிட தொடங்குச்சு, முக்கிய பத்திரிகைகள்லாம் இதை பற்றி பேச தொடங்கினாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட சுற்றுலா வருவாய் அப்படிங்கிறது ரொம்பவே கணிசமாக குறைஞ்சி போச்சு. கிட்டத்தட்ட 2014 நிதியமைச்சர் திரு அருண் ஜேட்லி அவங்க சொல்லும்போது இந்தியாவோட சுற்றுலா வருவாய் 35 விழுக்காடு கீழே குறைஞ்சிச்சு அப்படின்றத ஒரு விஷயத்த பதிவு செஞ்சார். நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ 2017 ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அதாவது இந்தியாவில் எதெல்லாம் எந்த மாதிரியான நகரங்கள் ரொம்பவே பாதுகாப்பான நகரம் பெண்களுக்கு அப்படின்ற ஒரு பட்டியலை வெளியிடுறாங்க. அதில் முதல் 3 இடத்துல பார்த்தீங்கன்னா கொல்கத்தா, சென்னை, கோவை, அகமதாபாத் போன்ற நகரங்கள் வரிசைப்படுத்தப்பட்டது. 2017 பார்த்தீங்கன்னா தாம்சன் ரூட்டர்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நகரங்கள் பற்றிய ஒரு ஆய்வு செய்கிறாங்க. இந்த ஆய்வில் உலகத்திலேயே
பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத 4வது நகரமாக டெல்லி வந்து அடையாளம் காணப்படுது. இந்த மாதிரி பிபிசி ஆவணப்படம் ரிப்போர்ட்டு இதெல்லாம் வரதை பார்த்ததுக்கப்புறம் ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக யூகே போன்ற நாடுகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பெண்கள் வந்து தனியாக இந்தியாவுக்கு வந்து செல்ல வேணாம் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலும் கொடுத்தாங்க. அரிதினும் அரிதான இந்த தூக்கு தண்டனையை பற்றி உலக நாடுகளும் இந்திய ஊடகங்களும் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற அதே காலகட்டத்தில் தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட இந்த 4 குற்றவாளிகளுமே தங்களோட தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்கணும்னு பல முயற்சிகள் எடுத்தாங்க. குறிப்பாக ஜனாதிபதி கிட்ட கருணை மனுவும் சர்வதேச நீதிமன்றங்களையும் கூட இவங்க அணுகுனாங்க. ஆனால் இவங்களுடைய முயற்சிகள் எதுவுமே இவங்களுக்கு பலனளிக்கலை. தேதி குறிப்பிட்டபடியே மார்ச் 20, 2020 காலையில் 5:30 மணிக்கு இவங்களை தூக்கில் போட்டாகணும் அப்படின்ற நீதிமன்ற உத்தரவை சிறைத்துறை அமல்படுத்த ரெடி ஆனாங்க. இறுதிக்கட்ட முயற்சியாக இந்த 4 குற்றவாளிகளில் ஒருத்தரான பவன் குப்தா தூக்கிலிட போகிற அன்னைக்கு கூட காலையில் 2 மணிக்கு டெல்லி உச்சநீதிமன்றத்தை நாடுறாரு. தன்னோட தூக்கு தண்டனை ரத்து செய்ய கோரி ஒரு மனுவை அந்த நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கிறார். அதை அவசர வழக்காக எடுத்துக்கிட்ட உச்சநீதிமன்றம் 2:30 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் அவருடைய வழக்கை விசாரணை செஞ்சு இவருக்கு கொடுக்கப்பட்ட தூக்கு தண்டனை சரிதான், நியாயமானது தான் அப்படின்னு தீர்ப்பு வழங்கி இந்த வழக்கை முடிச்சு வைக்கிறாங்க. இவங்களை தூக்கில் போடுறதுக்கு முந்தின நாள் நைட்டு இவங்க எந்த உணவுமே எடுத்துக்கல. குறிப்பாக சிறைத்துறையிலேருந்து வழங்கப்பட்ட புது உடைகளை கூட இவங்க உடுத்திக்கல. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் எல்லாமே பெண்களோட பாதுகாப்பை உறுதி செய்கிற வகையில் நிறைய விஷயங்களை முன்னெடுத்தாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, முதல் முறையாக கர்நாடக மாநிலத்தில் 1091 அப்படிங்கிற பெண்களுக்கான டோல் ஃப்ரீ நம்பரை அந்த மாநில அரசு அறிமுகப்படுத்தி வச்சுச்சு. இந்த குற்ற வழக்கு டெல்லி அரசியலில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தையே உண்டாக்குச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 2013 பட்ஜெட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குச்சு இந்த குற்ற வழக்கு. நிர்பயா ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு நிதி உருவாக்கத்துக்கு இந்த குற்ற வழக்கு தான் முக்கிய ஆதாரமாக விளங்குச்சு. நிர்பயா ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்பயா அப்படின்னா ஃபியர்லெஸ் அப்படின்றது தான் அர்த்தம், பயமறியால். இதுக்கு இன்னொரு பேரும் வச்சுருந்தாங்க, தாமினி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிர்பயா ஃபண்ட் அப்படிங்கிறது 4 விதமாக பிரிக்கப்படுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, முதல் விஷயம் நிர்பயா நிதி ஸ்கீம். இதில் வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கொடுக்கப்பட போகிற ஒரு இழப்பீட்டு தொகை, காம்பன்சேஷனை உறுதிப்படுத்தணும் அப்படின்றது தான் முதல் விஷயம். 2வது நிர்பயா ஃபண்ட் திருஷ்டி. இந்த நிர்பயா ஃபண்ட் திருஷ்டி மூலமாக சம்மந்தப்பட்ட அந்த மாநிலம் பெண்களோட பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்காக ப்ரப்போசல் மூலயமா மத்திய அரசு அணுகி தேவைப்படுற நிதியை வாங்கி பெண்களுடைய பாதுகாப்புக்காக தங்களோட மாநிலத்தில் செயல்படுத்த வேண்டிய ஒரு நிதி தான் இந்த நிர்பயா ஃபண்ட் திருஷ்டி. 3வது விஷயம் பார்த்திங்கன்னா, நிர்பயா ஃபண்ட் ரயில்வே. ரயில் நிலையங்களில் கூட பெண்களோட பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன், ஃபேஸ் டிடெக்ஷன் கேமரா வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக ரயில்வே துறையும் அதை வந்து பயன்படுத்திக்கலாம். 4வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேஃப் சிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்றது தான். இந்த சேஃப் சிட்டி ப்ராஜெக்ட் மூலயமா ஒன் ஸ்டாப் மையங்கள் நிறுவனம். அதாவது கிட்டத்தட்ட 2019 புள்ளிவிவரப்படி இந்தியாவில் 704 ஒன் ஸ்டாப் மையங்கள் தொடங்கப்பட்டது. இந்த ஒன் ஸ்டாப் மையங்கள் எதுக்காக அப்படின்னா, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மருத்துவ ஆலோசனை, சட்ட ஆலோசனை மற்றும் தொழில் ஆலோசனை இது எல்லாமே ஒரே இடத்துல கொடுத்து அவங்களுடைய பாதுகாப்பையும் அதிகாரத்தையும் உறுதிப்படுத்தணுன்றதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு ஸ்டாப் சென்டர் தான் இந்த ஒன் ஸ்டாப் மையங்கள். 2013 1000 கோடி ரூபாய் பட்ஜெட் அலோகேஷன் தொடங்கின இந்த திட்டம் கிட்டத்தட்ட 2020 வரைக்கும் 70,000 கோடியை தாண்டியிருக்கு. மாநிலங்கள் எல்லாமே இந்த சம்பவத்துக்கு அப்புறமா, இந்த வழக்குக்கு அப்புறமா பெண்களோட பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்ற விஷயத்துக்காக நிறைய முன்னேற்பாடுகள், முன்னெடுப்புகளை செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் பிற்காலத்தில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் என்னதான் சட்டங்கள் ஏற்றி தண்டனைகளை கடுமையாக்கி சிசிடிவி கேமரா முதற்கொண்டு வச்சா கூட இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள், குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் குறையணும், இது நிரந்தரமாக போகணும் அப்படின்னா தனி மனித ஒழுக்கம் மட்டுமே இதுக்கு நிரந்தர தீர்வாக அமையும்.